இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும், எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், மேலுமுள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இன்டர்நெட்டை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், இந்த இடத்தை வழங்கியிருப்பவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, அண்ணன் மகேந்திரன் அவர்களோடு நான் பழகியிருக்கிறேன். ஆனால் அவருடைய படங்களில் நான் நடித்ததில்லை. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கிறதுக்குன்னு அவர் பையன் மூலியமாக தான் எனக்கு நல்ல அறிமுகம். அண்ணன் மகேந்திரன் அவர்கள், அவர் மகன் எங்களுடைய படத்துக்கு வசனம் எழுதுவதாக இருந்தது. ஒரு காமெடி ட்ராக் மட்டும் அதே தரேன்னு சொல்லியிருந்தார். அதனால் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. பட் எனக்கு மகேந்திரன் என்ன, நான் ஒரு பிசிறந்தையார் காதல்ல. அவருக்கு என்ன தெரியும், எனக்கு அவரை தெரியும். ஆனால் 2 பேரும் அவ்வளோவா சந்தித்ததில்லை. அதனால் சொல்கிறேன். பிசிறந்தையார் காதலில் அவர் எடுத்த படங்களை எல்லாம் ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன். அந்தளவுக்கு அற்புதமான படங்கள், அதாவது ஆர்ட் ஃபில்ம்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சுக்கு போவார். ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் டென்ஷனாக இருக்கும் அந்த படம். அற்புதமான படம். இனி ஒரு உதிரி பூக்கள் வரவே வராது, யாரும் ட்ரை கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய உயிர், உடல் எல்லாத்தையும் போட்டிருந்தார். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய அந்த அனுதாபம். வேலுவண்ணன் மகேந்திரன் அண்ணன் நினைவாஞ்சியில் எனக்கு என்ன, என்னுடைய சகோதரன் ஜே.கே. ரித்தீஷ் அவர்கள் இறந்து அங்கே இருந்து இப்போ தான் வந்தேன். அது வேறு மன உறுத்தலாக இருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நினைவாஞ்சலி இன்னும் என்னை சோகத்தில் எதுவுமே அழுத்தாது. எங்கள் அப்பா சாகும்போது கூட நான் சோகத்தில் இல்லை, வருத்தத்தில் தான் இருந்தேன். அதே மாதிரி என்னுடைய தாய் இறந்தது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு. அதே போல் மகேந்திரனுடைய மறைவு நிச்சயமாக சினிமா உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான அறிவாளி. ஒரே ஒரு தடவை இப்போ நேராக பேசினேன். எதுக்குன்னா, அவர் வில்லன் நான் நடித்தார் ஒரு படத்தில். இப்போ கூட சொன்னவங்க கூட அவரை நடிகர்னு சொல்ல மறந்துட்டாங்க. அவர் நடிகிற வில்லனாக வந்தார். அதை நான் சொன்னேன் அவர்கிட்ட விளையாட்டேன், எப்படின்னு அது அமைதியாக இருந்துக்கிட்டு. எனக்கு ஒரு பெரிய பாடம் என்னென்னா, நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஓஹோ, வில்லன்னா இந்த காமா ஒன்றுமே செய்யாத மாதிரி இருந்தாலும் வில்லன் பண்ணலான்னு. அந்த அளவுக்கு அற்புதமாக நடித்த காண்பித்தவர். ஏன்னா அந்த உள்வாங்கி கொண்டு செய்யக்கூடிய அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கும், ஜான் அவர்களுக்கு என்னுடைய அந்த அனுதாபங்களை தெரிவித்து, இதை ஏற்பாடு செய்திருக்கும் நம்முடைய ரைட்டர்ஸ் அசோசியேஷன் எல்லோரும் வந்திருக்கணும். இதில் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எப்பவுமே சினிமா மட்டும் காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஆளை மாற்றிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் இல்லாமல் எல்லோரும் வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் என்னுடைய வார்த்தை தெரிவித்து, எழுத்தாளர் சங்கத்துக்கு இந்த முயற்சிக்கு என்னுடைய முழு ஆதரவை தெரிவித்து, இந்த ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஜீனியஸ் இயக்குனர் சார் பற்றி பேச என்னை கூப்பிட்ருக்கீங்க. முதல்ல நான் நம்ம யார் கண்ணன் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சார் பற்றி சொல்லணுன்னா, இவ்வளோ சினிமா பண்ணி ஒரு சினிமாக்காரராக இல்லாததாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நானும் அதுதான் விரும்புகிறவன். அத்தனை சினிமா எழுதியிருக்காரு, அத்தனை சினிமா ஃபென்டாஸ்டிக் ரைட்டர். சார் சொன்ன மாதிரி சோ துக்ளக்லே சினிமா விமர்சகராக அதுக்கப்புறம் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இயக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது, நெஞ்சத்தை கிள்ளாதே ஆகட்டும், உதிரி பூக்கள் ஆகட்டும், ஜானி ஆகட்டும், பூட்டாத பூட்டுக்கள், நண்டு, மெட்டி, சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் ஒரு கதையை சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ நான் அதை சொல்ல முடியும். அப்போ நான் கற்றுக்குட்டிங்கிறதுனால எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு நெஞ்சத்தை கிள்ளாதே தமிழில் நான் கதாநாயகனாக அறிமுகமாவதுக்கு வாய்ப்பு கொடுத்த தேவி ஃபிலிம்ஸ் கௌரி சங்கர் செட்டியாருக்கு, தயாரிப்பாளர், இயக்குனருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவர் சொன்ன மாதிரி நான் பெரிய சிங்கரோ இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பால்சந்தர் சார் மரோ சரித்திரா தமிழில் எடுக்கிறதா தான் என்னை ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தார். அலைகள் எழுதிய கவிதைங்கிற படத்துக்கு நான் அப்போ நடிக்க வேண்டியதாக இருக்குது. கமல் சார் நடித்த ரோல் தான் தமிழில் எடுக்கிறதா இருந்துச்சு. ஷூட்டிங் கூப்பிடும்போது
நான் அந்த ஒரு படத்தை தூர்ப்பு வெள்ளை ரயில் சாரோட கிழக்கே போகும் ரயில் தெலுங்கில் நடித்து வந்ததுனால மொட்டை அடிச்சிருந்தனால அது போஸ்ட்போன் பண்ணி ஒரு 6 to 9 months போஸ்ட்போன் பண்ணலான்னும் போது ஒரிஜினல் மரோ சரித்திரா ரிலீஸ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட். அப்போது அனந்து சார் அவர்கள் மகேந்திரன் சார்கள் இந்த கேங்கில் இருக்கும்போது என்னை பற்றி சொல்லி எனக்கு இந்த ஒரு கதாநாயகம் வாய்ப்புக்கு வந்தது. நன்றி. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ இவ்வளோ பேசும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பாலச்சந்தர் சார் ஆகட்டும், பாலு மகேந்திர சார் ஆகட்டும், மகேந்திரன் சார்கள் பற்றியெல்லாம் சொல்லும்போது இவங்க எல்லா படத்துலேயும் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த இறைவனுக்கும் இந்த ப்ரொடியூசர் டைரக்டர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவார், அது ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். குழந்தைக்கு கதையை சொல்கிற மாதிரி நடிகர்களுக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்க மாட்டாருன்னு சொன்னார். பட் அவர் கதையை சொல்கிற விதத்துலேயும் நடிப்பு சொல்லி கொடுத்துருவார். அதுதான் அவரோட பெஸ்ட்டு டெக்னிக்னு சொல்கிறது. உழைப்பாளிங்கிறது எப்படின்னா, இப்போ பருவமே புதிய பாடல்னு ஒரு மார்னிங் ஜாகிங் சாங் அந்த படத்தில் நெஞ்சத்தை கிளாதில் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதில் நானும் சுஹாசினி அவர்கள் மட்டும் விடிய 4:30 மணிக்கெல்லாம் ஓடலை. யார் கண்ணன் முதல் கொண்டு டைரக்டர், கேமராமேன் எல்லாரும் நைட் ஷூட்டிங் முடித்து அப்படியே லொக்கேஷனுக்கு போய் 2:30 3 மணி 3:30 4 மணிக்கு அந்த ட்விலைட் வரதுக்கு முன்னாடி 4:30 to 5க்குள்ளே மிகப்பெரிய ஒரு பல்லவி சரணம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ டோட்டல் யூனிட் வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ். அதுக்கு இன்ஸ்பயர் ஆகிருந்தவர் டைரக்டர் சார். இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடத்துல சொல்லிகிட்டே இருக்கலாம். இங்கே பெரியவங்களெல்லாம் வந்திருக்காங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காலம் பயணிச்சு எனக்கு 5 நிமிஷம் தான். 1958 அதனால் 58லேருந்து பேச போகிறதில்ல. 58 நாடோடி மன்னனுடைய வெற்றி விழாவுக்கு எம்ஜிஆர் வந்தார் மதுரைக்கு. அப்போ கலை விழாவுக்காக அழகப்பா காலேஜுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து இருக்கும்போது மகேந்திரன் அங்கே மாணவர். தமிழ் சினிமாவை நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி பயங்கரமாக பேசினார். அதில் குறிப்பாக எம்ஜிஆரை தாக்கி பேசினார். எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் கத்துறாங்க, சிவாஜி ரசிகர்கள்லாம் கை தட்டுறாங்க. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், மேடையில் அவர் கை தட்டினார் தன்னை தாக்கி பேசும்போது. அப்புறம் 10-15 நிமிஷத்தில் பேச்சை முடிச்சுக்கிட்டார். முடிக்காத இன்னும் பேசு அப்படின்னார். அதுதான் எம்ஜிஆர். முடிஞ்சவனோ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு பச்சை இங்கில். அந்த காலத்துலேயே பச்சை இங்கில் தான் எழுதுவார். அது தெரியும் நம்ம மோகன் காந்திராமன் சாருக்கெல்லாம். நீ உடனடியாக வந்து என்ன பாருன்னு. அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தாரு. அது ஒரு 4 வருஷம் அவர் வீட்டில் இருந்தார், ராயப்பட்டா வீட்டில். அவர் 59 எம்ஜிஆர் இங்கே வந்தார். இவர் மகேந்திரன் வந்தார் மெட்ராஸுக்கு. நான் 68 வந்தேன். மகேந்திரன் சார் வந்து எம்ஜிஆர் தொட்டிருப்பார் அவங்கள, நீங்களே எம்ஜிஆரை தொட்டிருப்பீங்களான்னு சொல்லி நாங்கள்லாம் மகேந்திரனை தொட்டு பார்த்தது 1960 மகேந்திரனை தொட்டு சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்க. தொட்டிருப்பீங்கள்ல, இல்லை மகேந்திரன் காத்தாது எம்ஜிஆர் காத்தாது பட்டிருக்குமே அப்படின்னு. அப்போ ராஜா தேசியங்களை அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேர்ந்து அவர் வந்தார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மகேந்திரனை யார் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் புரிஞ்சுக்கிட்டார். பார்த்தீங்களா, தமிழ் சினிமாவை இப்படி தாக்கி பேசினா அடுத்த கட்டத்துக்கு இந்த பையன் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அது எடுத்துகிட்டு போன பிறகு டெல்லியில் அசோகா ஹோட்டலில் மகேந்திரன் தங்கியிருக்கார். எம்ஜிஆர் அங்கே வந்திருக்காரு, சிஎம் முதலமைச்சர். மகேந்திரன் இந்த ஹோட்டலில் தான் இருக்காகும்போது அவருடைய சாதாரண உடையில், சிஎம் உடையில் வரல, சாதாரண உடையில் ஒரு பொன்னாடை எடுத்துகிட்டு போய் மகேந்திரனுக்கு போற்றி, இது உன்னுடைய வெற்றி அல்ல, இது என்னுடைய கணிப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு உதிரி பூக்களை பார்த்துட்டு சொன்னார். அதுக்கப்புறம் சிவாஜி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தங்கப்பதக்கத்தில். அப்போலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க காலத்தில் மகேந்திரனுக்கு யார் ரோல் மாடல்னால் ஸ்ரீதர் தான் ரோல் மாடல். அவரை மாதிரி ஒயிட் ஷர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அவர் ஒரே டைப்பில் இருப்பாங்க. அவர் சாங்கெல்லாம் எடுப்பார் அதே மாதிரி ஸ்ரீதர் மாதிரியே. ஃபைட்டிங் பிடிக்காது அவருக்கு. சின்ன பிள்ளையில எங்கள் ஊரில் எல்லாம் அடிச்சுக்குவோம், வெட்டிக்குவோம், மண்டையை உடைச்சிக்குவோம், கொலை பண்ணிக்குவோம். ஆனால் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கோலை, சண்டையெல்லாம் போட மாட்டார். நான் மெட்ராஸ் வந்தோன்னே விட்டுட்டேன் எல்லாத்தையுமே, யார்கிட்டையும் சண்டை போடுறதில்ல. நான் கோபக்காரன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்கு சண்டை பிடிக்காதனால படத்துலேயும் சண்டை வைக்கலை. அவர் படத்தில் சண்டை இருக்காது. அப்புறம் அவர் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் அடுத்த தளத்துக்கு தமிழ் படத்தை எடுத்துகிட்டு போகணும்னு. செந்தாமரன் என் மனைவி வந்திருக்கிறாங்க. செந்தாமரனுக்கு 2இல் 1 நாடகம் எழுதி 70-71 நான் தான் கூட்டிகிட்டு போவேன். அவரை வந்து மகேந்திரனை போய் துக்ளக்கில் இருந்து கூட்டிகிட்டு போய் எழுத வைப்பேன்.
என்னை மெட்ராஸ் பூரா நடக்க வச்சதே மகேந்திரன் சார் தான். இந்த பஸ் எங்கே போகணும்னு கேட்பேன், நடையா நடையா அப்படிம்பா. நாங்கள் 2 பேரும் நடந்தே போவோம். துக்ளக் ஆஃபீஸ்லேருந்து இங்கே தேனாம்பேட்டிலேருந்து இது கெல்லிஸ் எல்லாம் நான் நடந்தே போவேன் மெட்ராஸில். கையில் காசு இருக்காது, எந்த இடத்துல போய் இறங்கணும்னு தெரியாது வேறு. அதுபோல் சினிமாவை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தார். ரொம்ப அருமையான ஒரு வசனம்லாம், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வசனம் எழுதுனது ஸ்ரீதர்ட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். ஸ்பாட்டில் வந்து எழுதுறதும் ஸ்ரீதர்ட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். ஸ்பாட்டில் வந்து எழுதினார். ஆனால் பின்னால் அவர் அதிகமாக பாராட்டினது ஜீன் ரினாயருங்கிற டைரக்டரையும், அப்புறம் வந்து இவரையும் சத்யஜித்தையும் ரொம்ப பாதிச்சது. அதனால தான் அவர் கொஞ்சம் ஸ்லோவாகலாம் இருந்தார். படங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணார். நல்ல அருமையான படைப்பாளி. அவரை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கலைஞானம், காரைக்குடி நாராயணன், செந்தாமரை, சிவாஜி அண்ணன், இவங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு கேஆர் பாலன் அவர்கள் தயாரிப்பாளர், இவங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் மைல்கல்கள் நிறைய பேர் தூக்கி விட்டாங்க அவரை. அப்படிப்பட்டவரை முதல்ல ஐடென்டிஃபை பண்ண எம்ஜிஆரும், அது ஒரு தங்கப்பதக்கம் மகேந்திரன் கொடுத்த சிவாஜி அண்ணனையும் மறக்கவே முடியாது. செந்தாமரை அண்ணன் ஒரு பெரிய இது விட்டு கொடுத்தாரு. அவர் 50வது நாடகம் நடக்கும்போது சிவாஜி அண்ணன் அதை பார்த்துட்டு இதை நான் எடுக்கிறேன் அந்த அப்படின்னு சொல்லி அவர் நடித்து ஒரு 50 நாள் 100 நாள் அதுக்கப்புறம் தங்கப்பதக்கமாக மாறி அதில் பாலமுருகன் சார் ஹெல்ப் பண்ணார், மாதவன் சார் ஹெல்ப் பண்ணார். இவர் எங்கள் ஊர் பக்கத்து ஊர். இவரும் 40 ஆண்டுகள் அவரோட இருந்தவர். எனவே நல்ல ஒரு படைப்பாளி. பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். அது எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு ஃபேமிலியில் உள்ள கேரக்டர் அது. அதனால் பதவி பட்டம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டார், கூச்சப்படுவார். அதிகமாக சாப்பிடக்கூடாதும்பார். நான்லாம் நிறைய சாப்பிடுவேன். திங்காதீங்கடா அதிகம் அப்படிம்பார். அப்புறம் அரட்டை அடிக்காதீங்கம்பார். ஒரு இடத்துல உட்காந்து அரட்டை அடிக்க விட மாட்டார் எங்களையெல்லாம். அது எங்கள் மாமனாருக்கு அண்ணன் அவர். அதனால் ஒரு அருமையான படைப்பாளி. இந்த நேரத்தில் என்னைய வந்து பாராட்ட சொன்ன எழுத்தாளர் சங்கத்தார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.